நினச்சிக்கிட்டியா? கேஸ் போட்டுறாங்க. இந்த குரூப்ல ஒன்றும் பண்ணா வாடி அல்லே சொல்லிடு ஆரம்பிட்டேன். ஆமா This is my niece as well. She fell down today from the evening, morning evening from the steps. She got injury in his back. So she needed Swarna Mamki. கால் பண்ணி தான் நான் பேசுகிறேன். பேசுகிறா? நாளைக்கு பேசிக்கலாம். இப்போ நாளைக்கு காலையில் பேசி. இப்போ பேசுங்க, அவங்க பிரச்சனை இருப்பாங்க. வேண்டாம் நைட்டே சொல்லிட்டு பிரச்சனை ஒரு காலையில் 8:30 ஸ்டார்ட் போகணும்னு போட்டுருக்கு. எப்போ இருந்தா சாயந்தரம் ஒன்றுதான் சொல்லுங்க. நீ எப்போ இருந்தாப்பா? காலையில். எப்போ காலையில்? எந்த காலையில்? 6 காலையில். சரி இப்போ என்ன சொல்லணும்? விழுந்துட்டே காலையில் சொல்லிட்டு போலியா என்ன? நீ காலையில் சொல்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? புரியல. நீ காலையில் சொல்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு காலையில சொல்லிட்டோம்மா. இப்போ இன்னைக்கு காலையில் வந்தான்னு சொல்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? சாயந்தரம் சப்போஸ் என்ன வழியில் எங்கே பார்த்துருந்தானோ நாளைக்கு தான் நான் எங்கேயும் போக மாட்டேன், வீட்டுக்குள்ளே இருப்பேன். அப்படி வரேன். அது எப்படிப்பா அனுப்ப முடியும்? அப்படி அனுப்பலாமா? மியூட் நம்ம வாரிசே கேட்காம அனுப்பலாமா? அது எப்படி நான் சொல்லுவாரு? சரி இப்போ சொன்னோம் கடைசியில் அப்படி ஒன்றும் பண்ணுங்க, வீடியோ எடுக்குங்களா அதை வந்து கம்ப்ரஸ் பண்ணி அனுப்புறது எப்படின்னு பார்க்கணுங்களா? பார்த்தியா? ஆமாம் பார்த்தேன். நீ ஒரு 5-6 வீடியோ இருக்குன்னா ஒவ்வொன்றும் 5 GB என்ன ஆகுறது? சொன்னோம் கடைசியில் பேசுனியா? நாளைக்கு நைட்டே பேசினா நீ நிம்மதியாக தூங்குவீங்க. சேர்த்தி எவ்வளோ மோசமாக இருக்கு. யாரும் கேட்டாங்க ஸ்கூலில் இந்த பொண்ணு லட்சுமி ஒருத்தவங்க எல்லாம் போடுறீங்களா? எங்கே அங்கே போட்டிருந்தா? இங்கேயா? வள்ளியூர்லையா? சரி மச்சினிச்சின்னு சொல்லுங்க. ரிசீவ் பண்ணுறதுலாம் முதல் நாள் எடுத்து வச்சுருக்கீங்க. மாதம் எடுப்பாங்க ரிசீவ் பண்ணுறது. எங்கே போட தெரியும், எங்கே வைக்கவே தெரியும். அவருக்கு ஒரு எக்ஸாம் நான் சொன்னேன், கொடுத்தா திரும்ப வருமா எனக்கு இல்லைன்னு நாங்களும் உங்களுக்கு நாங்களும் உங்களுக்கு பார்த்துட்டு அப்போ நீ போனால் அதை நீ தானே பார்க்கணும். அக்கௌண்ட் 2 வேலையை உடனே பார்க்க சொல்லுங்களா? ஆமாம் மேம் சொன்னாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா நீ அக்கௌண்ட் இல்லாத முடியும். இது டேட்டா இல்லை. நான் தான் சொன்னேன் எல்லா ஸ்கூல்லையும் இந்த மாதிரி வந்து அக்கௌண்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுவோம். நீங்கள் வந்து சிஸ்டம் போடுங்க. உங்கள் ஆஃபீஸில் சிஸ்டம் போட்டு சொல்லுங்கள். ஆஃபீஸில் க்ளீன் பண்ணிட்டாங்க. 2 டீச்சர் 2 டீச்சரும் 2
சிஸ்டம் போட்டு அதிலே ஒன்றே உட்கார வச்சுருவாங்க. நான் அதான் பண்ண மாட்டேன். நான் வந்து என் லேப்டாப் வந்து அதில் வந்து இதுவே அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிடுவோம். எல்லாருமே ஒர்க்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் எதுவும் எடுக்க மாட்டேன், அங்கே போயிட சொல்லுவாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தம்பி என்ன சொல்லுவோம், அவள் கிளாஸில் வந்து வரேன்னு சொல்லிக்கிற மாட்டாங்க. நான் அவங்க பேசிட்டு தான் இருக்கேன். அவங்க அந்த லீவுக்கு தான் யோசிப்பாங்க. நான் வந்து கன்வின்ஸ் பண்ணிடலாம் வரணும். முழுசாக சம்மதிச்சதாகவும் நான் சொல்லலை. அப்படின்னா தான் எங்கள் கதையை ஓட்ட முடியும். எனக்கும் முடி சம்மதம் அங்கே போடுறது அந்த மாதிரி இல்லை. எங்கள் வீடு ஃபுல்லாக 8 வரைக்கும் சோஷியல் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பா வந்து நல்லா தான் இருக்கும் போட்டுருக்காங்க. அவங்க ரோட் எனக்கு அங்கெல்லாம் ப்ளஸ்ஸு. ஆனால் ஒர்க் லோட் ரொம்ப இருக்கலாம். அங்கே இருக்குங்க ஃபோன்லாம் ஆஃபீஸில் இருந்துச்சு. நல்லா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் இருக்குது. அடுத்த நாள் அன்னைக்கு ஃபுல்லாக கிளாஸ் வந்து பக்காவாக நடந்துச்சுன்னா பக்கம் நடக்கிறது மட்டும் இல்லை, உங்களுக்குமே அன்வான்ட் தாட்ஸ் எல்லாம் வராது. முந்தல் நாளே ப்ரெஷர் இருக்காது. ஆமாம் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் இருக்கு. இல்லை முந்தல் நாளே ப்ரிப்பேர் பண்ணி எழுதி நோட்ஸ் கைட்டு இல்லைன்னா ஃபோன் தான் பார்ப்போம். அப்போ இதனாலும் பார்க்கலாம், நாங்கள் இன்ஸ்டாவோ எதுனாலும் பார்க்கலாம். நீங்கள் ஒரு பாக்ஸை வைங்க, ஃபோன் கேட்டு போடுங்க, கரெக்டாக போடுவோம். இதெல்லாம் சொல்ல தலையில அப்போ நினைச்சவங்க இடத்துல மாற்றத்தை கொண்டு வர முடியாது. அவங்க வந்து சம்பரேசன் ஒரு மாசம் வந்து பேங்க் வாய்ப்பில்லை, நீ சொல்லு. 4 மணி நேரம் ஆல்ரெடி போட்டாச்சு. நாசிக்கா பேசுறேன். That teaching sir is still that sir came one week and he bought every phones and put it in the office locker. அனுப்புறது பாருங்க தான், தமிழை விட இங்கிலீஷ் தான் நல்லா விளங்க ரெடியா. என்ன சவுண்டா இருந்தாலும் கேட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் கைண்ட் ஆஃப் ஒர்க்கியா. சொல்லிடாத